நடக்குமா யூஸ்வலி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டூத் வந்து நம்ம லைன்ல இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ டூத் வந்து லைன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால நல்லா நார்மலாக ப்ரஷ் பண்ண முடியும். டூத்தோட எல்லா சர்ஃபேஸும் வந்து நம்ம ப்ரஷ் பண்ண முடியும். அதே வந்து டூத் லைன்ல இல்லை, கேப் இல்லாமல் இடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால எல்லா டூத்தோட எல்லா சர்ஃபேஸையும் நம்மளால ப்ரஷ் பண்ண முடியாது. அப்படி ப்ரஷ் பண்ண முடியாத போது நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்ஸுக்கும் டூத்துக்கும் இடையில டெபாசிட் ஆகிறதுனால இந்த டூத்தை சுற்றி இருக்கிற போன் சப்போர்ட் வந்து கரைச்சிடும். போன் சப்போர்ட் கரையும் போது டூத் வந்து வீக் ஆயிடும். அதே சமயத்தில் நம்மளுக்கு இடிச்சிட்டு இருக்கிற டூத்து அந்த இடிச்சிட்டு இருக்கிற ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ரஷ் பண்ண முடியாதனால சொத்தை வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அது மாதிரி சொத்தை வந்துச்சு அப்படின்னா அந்த டூத் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதோ இல்லை ஃபில் பண்ணிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, டூத் வந்து லைன்ல இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். அதோட சேர்த்து பார்த்தோம்னா, டூத் லைன்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு மீதி இருக்கிற டூத் வந்து கரெக்டான ஃபோர்ஸ் கொடுக்காது. அப்படி கரெக்டான ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படிங்கும் போதும் டூத் வந்து வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டூத் வந்து கரெக்டான லைன்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் எல்லா டூத்துக்கும் வந்து கரெக்டான ஃபோர்ஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு டிஎம்ஜே ஜாயிண்ட்னு சொல்லிட்டு நமக்கு வாய் மேல் தாடையும் கீழ் தாடையும் ஜாயின் ஆகிற ஜாயிண்ட் இருக்கு. அந்த ஜாயிண்ட்டுக்கும் வந்து கரெக்டான ஃபோர்ஸ் கிடைக்காம அப்நார்மல் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால டிஎம்ஜே ப்ராப்ளமும் வரக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து டூத் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவுமே நார்மல் லைன்ல இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படி நார்மல் லைன்ல இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், லைனுக்கு கொண்டு வர்றது எப்படின்னா, ஃபிக்ஸடாக அப்ளையன்சஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி அப்ளையன்சஸ் எல்லாம் போட்டு நம்ம லைனுக்கு கொண்டு வந்துடலாம். இன்னொன்று வந்து ரிமூவபிள் டைப்லையும் இருக்குது. அலைனர்ஸ் மாதிரி போட்டும் நம்ம லைனுக்கு கொண்டு வந்துடலாம். அது மாதிரி லைனுக்கு கொண்டு வந்துட்டோம், டூத் வந்து கரெக்டான லைனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நீட்டாக ப்ரஷ் பண்ண முடியும். அதே மாதிரி ஜாயிண்ட் ப்ராப்ளமோ இல்லை அப்நார்மல் கோர்ஸோ டூத்துக்கு கிடைக்காதனால நம்மளோட டூத் வந்து ஹெல்த்தியாக ரொம்ப நாளுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்படி டூத்தில் உங்களுக்கு டெபாசிட் ஆகிறதுனாலையும் அதோட சேர்த்து சொத்தை வர்றதுனாலையும் டூத்தை வந்து நம்ம இழக்க நேரிடும். அதனால பின்னாடி நம்மளுக்கு டூத் வந்து ரொம்ப காலத்துக்கு நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி டூத் இருக்கிற அதாவது இடிச்சிட்டு இருக்கிற டூத்தை வந்து நம்ம லைன் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா டூத் வந்து நம்ம பிற்காலத்தில் இழக்க தேவையில்லை. அதாவது இது வந்து என்னன்னா, நம்ம எப்படி வேக்சின் போடுறோம், பின்னாடி வர ப்ராப்ளத்துக்கு வந்து வேக்சின் போட்டு நம்ம வராமல் தடுக்கிறோம். அது மாதிரி டூத் வந்து லைனில் வச்சிருக்கிறது வந்து ப்ரிவென்டிவ் மெத்தட் இது.